ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களெல்லாம் நான் ஒரு பெரிய ஆளா மதிக்கிறதே இல்லைங்க. எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் என்ன தமிழ் பேரா அப்படின்னும் இவங்களாலதான் சமஸ்கிருதம் உள்ள வந்துருச்சு அப்படின்ற ஒரு சச்சரவான கருத்தை நம்மளுடைய எம்பியான தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிறது வருது. இன்னொரு பக்கம் கரூர்ல கிருஷ்ணராயபுரம் அப்படிங்கிற பகுதியில நியூஸ் தமிழோட செய்தியாளர் அங்க இருக்கக்கூடிய கல்குவாரியில போய் செய்தி சேகரிக்க போயிருந்தாரு. அவரை கொலவெறி தாக்குதல் பண்ணிருக்காங்க திமுகவுடைய எம்எல்ஏ. இத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நேற்று இரவு முழுக்க ஒரு வீடியோ பயங்கர வைரலா சுத்திட்டு இருக்கு. யாரோடையது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்களுடைய காணொலி தான் அது. மேடையில ஒரு சச்சரவான ஒரு பேச்சை பேசியிருக்காரு. எப்ப பார்த்தாலும் சனாதனத்தை ஒழிப்பேன், பாஜக ஒழிப்பேன், அது ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவரு ஒரு படி மேல போய் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் நான் ஒரு பெரிய ஆளா மன்னிக்கிறதே இல்லை அப்படின்னு நம்மளுடைய தமிழ் மன்னர்கள், தமிழுக்கே பெருமை சேர்த்து உலகம் முழுக்க போய் வர்த்தகம் செஞ்சு தமிழை பல இடங்களை கொண்டு போய் சேர்த்து பல சேவைகள் இந்த மண்ணுக்காக பண்ண மன்னர்களையே கொச்சையா பேசக்கூடிய இடத்துக்கு திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியலை கையில எடுத்திருக்காரு. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜராஜனும் ராஜேந்திரனும் தமிழ் பேரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதிலுக்கு நம்மளுங்க கவுண்டர் கொடுக்கறவங்க, அப்போ ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் இன்பநிதி இதெல்லாம் தமிழ் பேரா, கருணாநிதி தமிழ் பேரா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேள்வி எழுப்புறாங்க. இவரோட வெறுப்பு அரசியலோட உச்சம் தான் இது அப்படின்னு சொல்லணும். தமிழ் மன்னர்கள் இந்த மண்ணுக்கு எவ்வளவோ பெருமை சேர்த்திருக்காங்க. இவங்களாலதான் சமஸ்கிருதம் உள்ள வந்துருச்சு, இவங்க தான் பல கோயில்களை கட்டி மந்திரங்களை கொண்டு போய் அங்க சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு தவறான புரிதலோட திருமாவளவன் வெறுப்பு செய்யணும் அப்படின்றதுக்காண்டியே இதை பேசியிருக்காரு. கண்டிப்பா சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன உதயநிதி அவர்களோட பேச்சு எந்த அளவுக்கு இங்க மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை சம்பாதிச்சு கொடுத்ததோ, அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த பேச்சு கண்டிப்பா வெறுப்பை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. எப்பவுமே சனாதனத்தை அழிப்பேன், மனுஸ்மிருதி அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாத்தீங்கன்னா வர்ணங்கள் அப்படின்னு சொல்லி தவறான விஷயங்களை கொண்டு போய் நடப்பு நிகழ்வுல இல்லாத ஒரு விஷயத்த இன்னும் அதை கொண்டு போய் ஆம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் தான். இதுக்கு கடுமையான கண்டனங்கள் சீமான் அவர்கள் சைட்ல இருந்து இருக்கு. இந்த மண்ணை ஆண்ட மன்னர்கள் பல நல்ல விஷயங்கள் இந்த ஊருக்காக பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒன்னு ரெண்டு அங்க இங்க சில தவறுகள் இருக்கும், அதெல்லாம் திருத்திக்கிட்டு தான் நம்ம நம்மளுடைய காலத்துக்கு ஹிஸ்டரின்றதே அது சொல்றதுதான் நமக்கு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வெறுப்பு அரசியல் பேசுறது எப்படி சரியா இருக்கும்ன்ற ஒரு கடுமையான கண்டனத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் இந்த பேச்சை பேசியிருக்கிறதுக்கு அப்படியே கட் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி துரைமுருகன் அவர்கள் மேடையில சொன்னாங்க, யாரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் யார சொன்னாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் தான் சொன்னாங்க. ஒருவேளை நம்ம அண்ணன் திருமாவளவன் நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறது ஸ்டாலின் உதயநிதி நினைச்சு சொல்லிட்டாரோ அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், எவனையும் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தாண்டோண்டித்தனமா இவர் பேசுறாரு அப்படிங்குதான் இங்க எல்லாருமே முகம் சுழிக்கிறாங்க. நம்ம மண்ணை ஆண்ட மன்னர்களோட பெருமையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுலாம் எப்படி சரியா வரும்? இது இப்ப என்ன ஆராய்ச்சி தேவை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இதே திருமாவளவன் அவர்கள் இங்க நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பேசுறாரான்னு பார்த்தா இவர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்துக்கு போயிட்டாங்க. அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிருச்சு. அவங்களோட பெருமைகளை நிலைநாட்டி நம்ம கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கறத விட்டுட்டு இன்னைக்கு இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கே சார், அதை பத்தி நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறாங்க. அப்படி என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஒரு ரவுடி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை ஒரு டேகிங்காவே கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப நடந்திருக்க இந்த சம்பவம் இருக்குல்ல, இதெல்லாம் திரும்ப அண்ணன் பேசுவாரானா பேச மாட்டாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பழனி ஆண்டி அவர்கள், இவருடைய கல்குவாரி கிருஷ்ணராயபுரத்துல இருக்கு. இந்த இடத்துல கல்குவாரியில கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க செய்தி சேகரிக்கிறதுக்காக நியூஸ் தமிழ் 24/7 செய்தியாளரான கதிரவன் மற்றும் செபாஸ்டியன் கேமராமேன் இவங்க 2 பேரும் அங்க போயிருக்காங்க. இவங்களை வழிமறித்த அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள்
திமுக எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள் அவரை கொலவெறி தாக்குதல் நடத்துறாங்க. கேமரா இருந்துச்சு, எதை பத்தியுமே எங்களுக்கு விசாரிக்கல, எடுத்த உடனே அடி நொறுங்கி மண்டை. இந்த ஆடியோ தான் நேற்று முழுக்க சமூக வலைதளங்கள்ல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. மக்களோட குரலாக ஒலிக்கக்கூடியதான் மீடியா அப்படிங்கிறது. இங்க இருக்க மீடியாக்காரங்க எல்லாம் இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. அதோட சேர்த்து பல இடங்கள்ல போராட்டங்களும் நடத்துறாங்க. பல தலைவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க ஆட்சி தான் நடத்துறீங்களா, இல்ல கட்ட பஞ்சாயத்து நடத்துறீங்களா, இல்ல ரவுடித்தனம் பண்றீங்களா? யாரு வந்தாலும் நாங்க அடிப்போம் உதைப்போம். நேத்துக்கு இப்படிதான் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். ஒருத்தரோட நிலத்துல போய் அங்க போய் குடிசைய போட்டு அது ஏன் இடம் பேசினா பிசிஆர் போடுவேன் அப்படின்னு இங்க விசிகாக்காரங்க மிரட்டுறாங்க. இன்னைக்கு பகிரங்கமாவே ஒரு பத்திரிகையாளரை போட்டு இந்த அடிக்கிறாங்க. அவரு கதறாரு. ஒருத்தருக்கு வந்து காதே சரியா கேட்கல, இன்னொருத்தருக்கு வந்து தலையில பலத்த காயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேகரிக்க போனவரை வந்து இந்த லட்சணத்துல அடின்னு அடிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சி அப்படிங்கிற திமிரு பணபலம் அப்படின்றதான் இன்னைக்கு எல்லோருமே கண்டனங்களா எழுப்புறாங்க. எப்படி இந்த மாதிரியான குண்டர்களை வச்சு நீங்க கட்சி நடத்துறீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. அதோட இங்க நடக்கக்கூடிய இந்த கல்குவாரி மேட்டர் இருக்கு இல்லையா, இது மட்டும் கிடையாது. திருநெல்வேலியிலயும் இந்த மாதிரியான விஷுவல்ஸ் எடுத்து ஏற்கனவே போட்டிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் வந்து அன்அபிஷியலா நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல கட்சி தலைவர்கள் இது பத்தின விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காங்க. திமுக தாங்கள் ஆட்சியில இருக்கிறோம், பணபலம் இருக்கு அப்படின்றதுனால மீடியாக்காரங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா பொதுமக்களா இருந்தா அடிச்சு கொண்டு போட்டிருப்பீங்களா அப்படின்ற கேள்வியை இங்க எழுப்புறாங்க. அந்த அளவுக்கு அச்சத்தில் உச்சமா போயிட்டு இருக்கு இந்த அரசு. கேட்டா நாங்க மகிழ்ச்சியான ஆட்சி கொடுக்குறோம், மீண்டும் இன்னொரு முறை எங்க ஆட்சியை மிஞ்சிற அளவுக்கு இன்னொரு ஆட்சியை கொடுப்போம்னு மனசாட்சியே இல்லாம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. இது டப்பா ஆட்சியா என்ன அப்படின்ற கேள்வியை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு இருக்கு. இது மட்டும் தானா அப்படி கேட்டீங்கன்னா, நேற்று இன்னொரு வீடியோ பயங்கரமா நேற்று நைட்ல இருந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்க்கவே வந்து மனசு பகீர்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ என்னன்னா, ஒரு மனுஷனை போட்டு எரிச்சிருக்காங்க பண்ருட்டி பக்கத்துல. எரிஞ்ச உடல் அப்படியே நடந்து ஓடுது. அந்த மாதிரி ஒரு காட்சி. நீங்க ஆட்சி தான் நடத்துறீங்களா? சட்டம் ஒழுங்கு நீங்க என்ன லட்சணத்துல பாதுகாக்கிறீங்க? ஒரு மனுஷன், அதுவும் அந்த மனுஷன் விவசாயி போல இருக்கு, அந்த மனுஷனை எரிச்சிருக்காங்க, நடு ரோட்ல வச்சு எரிச்சு அந்த மனுஷன் வந்து ஓடுறாரு. அந்த லட்சணத்துல சட்டம் ஒழுங்கு இங்க இருக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் நீங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு எந்த தைரியத்துல சொல்றீங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? நம்ம தொடர்ந்து நம்ம பேசுற காணொலிகளே பாருங்க. வேளச்சேரியில நடந்த அந்த பட்டப்பகல அருவா எடுத்து ஒரு பையன் வெட்டுறான். அடுத்து பீகாரு, அந்த குடும்பமே காலி, 3 பேரை வெட்டி படுகொலை செய்யறாங்க. இந்த பக்கம் கட் பண்ணோம்னா நந்தனத்துல ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொல்லை பண்ணி வாய் பேச முடியாத குழந்தை. அடுத்து அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த கல்குவாரியில போய் அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது. இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா மிரட்டுறது, எவனாச்சும் பிசினஸ் பண்ணா எனக்கு பங்கு கொடுறான்னு கேட்கறது. இது ஆட்சி தானா இல்ல கட்ட பஞ்சாயத்து கூடாரமா? இந்த லட்சணத்துல நீங்க ஆட்சி நடத்திட்டு மீண்டும் நாங்கள் தான் வருவோம், 200 வெல்வோம் அப்படின்னு மேடை போட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்களே, இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க தானா? இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள்ல இருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் செவிலியர்கள் வரைக்கும் எல்லாரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுல எதனாச்சும் எடுத்து திருமாவளவன் அவர்கள் பேசுவாங்களான்னு பார்த்தா, நான் ராஜராஜ சோழனை மதிக்க மாட்டேன், நான் ராஜேந்திர சோழனை மதிக்க மாட்டேன்னு பேசுறீங்களே, உங்களெல்லாம் எம்பி ஆக்குறதும் எம்எல்ஏ ஆக்குறதும் உங்களுக்கு ஒரு கட்சி அங்கீகாரம் மக்கள் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது போதும்பா உங்களோட ஆட்சி, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னு மக்கள் புலம்புறதா நமக்கு கேக்குது. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.